தமிழர்கள் ஒரு செறிந்துள்ள ஒரு ஏரியா அப்படின்னா அது மத்திய கிழக்கு நாடுகள். அங்க திரு முகமது ஹுசைன் மாலிம் நம்மளோட இருக்காங்க. அதாவது தங்கம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் மிகப்பெரிய ஒரு தங்க நகை வர்த்தகர், தொழிலதிபர். 40 ஆண்டுகளுக்கு மேல பஹ்ரைன்ல இருக்காரு. ஜிசிசி கோல்டு மற்றும் ஜுவல்லரி வச்சிருக்காங்க. அங்க பல்வேறு தொழிற்சங்கத்திலையும் ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாங்க. ஒரு பள்ளியினுடைய, ஒரு தமிழ் பள்ளியினுடைய ஒரு கௌரவ தாளர். அங்க 12,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கிறது பல்வேறு வகையான எவ்வளவு ஒரு பெரிய சேவை செஞ்சு திறம்பட செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஐயா உங்களுடைய ஒரு ப்ரொஃபஷனோட இந்த பணியை எப்படி செய்வீங்க? அங்க இருக்கிற மக்கள் எந்த மாதிரி சவால்களை மேற்கொள்றாங்க? அதுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்றோம்? உங்களுடைய கருத்துக்கள். இந்த நிகழ்ச்சியை அயலக தமிழர்கள் அந்த வியக்கத்தகு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்து, கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னதை கொஞ்சம் தாண்டி நான் 2 பாயிண்ட் ஒரு வலியுறுத்தல் 3 மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நம்ம அயலக தமிழர்களுக்காக அயலக தமிழர் நல வாரியமும் நலத்துறையும் செய்திருக்கிற திட்டங்களை பற்றி என்ஆர்டியின் தலைவரும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான டாக்டர் கலாநிதி வீரசாமி அவர்களும், நல வாரியத்தின் தலைவர் கார்த்திகை சிவசேனாதிபதி அவர்களும் மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். அதை ஒட்டி 2 என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, நலத்துறை சார்பாகவோ அல்லது வாரியத்தின் சார்பாகவோ ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பிரதிநிதி நியமிக்கப்பட வேண்டும். அங்குள்ள மக்களுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். பொது வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். வீண் ஆடம்பரங்களில் நலத்துறையின் பெயரையோ வாரியத்தின் பெயரையோ பயன்படுத்தி கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் நடத்தாதவராக இருக்க வேண்டும். இந்த ஒரு பிரதிநிதியை நியமிப்பதன் மூலம் நீங்கள் அங்குள்ள தமிழர்களுடன் நேரடி தொடர்பில் வந்துவிடுவீர்கள். இப்பொழுது நாங்கள் துறை அதிகாரிகளை இது குறிப்பிட வேண்டும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் 3 வருடத்தில் மேஜிக் கூட பண்ணால் கூட உலக சாதனைகளை உருவாக்க முடியாது. அவர் செய்த சாதனைகளில் எங்களுக்கு மிகப்பெரிய சாதனை இந்த அமைச்சகமும் இந்த நலத்துறையும் இந்த வாரியமும் தான். 3 பேரும் சேர்ந்து இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய சாதனையை மேலும் மேம்படுத்த நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பிரதிநிதியை, அது என்ஆர்டியை பயன்படுத்தி கூட செய்யலாம் அல்லது சுதந்திரமாக நீங்களே பண்ணலாம். அது ஒன்று என்னுடைய ஒரு என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இந்த நலத்துறையின் செயல்பாடுகளை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. 2வது ஒரு சிறிய கோரிக்கை, நிறைய தமிழ் பிள்ளைகள், உதாரணமாக ஐயா கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டது போல 12,000 பிள்ளைகள் படிக்கும் சிபிஎஸ்இ பள்ளியில் நான் பேட்டனாக இருக்கிறேன். 750 பிள்ளைகள் தமிழ் படிக்கிறார்கள். அவர்களுக்கு புத்தகங்கள் கிடைப்பதில்லை. 2ஆம் பாடமாகவும் தமிழ் இருக்கிறது, 3ஆம் பாடமாகவும் தமிழ் இருக்கிறது. இதற்கு உள்ள நூல்களை நாங்கள் சொந்த காசிலே கொண்டு வருகிறோம். சென்ட்ரல் சிபிஎஸ்இ போர்டு தமிழ் புத்தகங்கள் கொடுப்பதில்லை. இதே மாதிரி உலகம் முழுக்க உள்ள தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய புத்தகங்களை நலத்துறையிலிருந்தே கொடுக்கலாம். இது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இது 2 தான் வேண்டுகோள். ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும், அமைச்சருக்கும் மற்ற தலைவர்கள் டிசிஷன் மேக்கர்ஸுக்கும், அயலக தமிழர்களுக்கு நாம் இதை செய்கிறோம். ஆனால் அயலக தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்வதை பற்றி யாரும் சொல்லவில்லை. இது அதிகமாக 2015 சர்வேபடி வெளிநாடு வாழ் தமிழர்கள் 62,000 கோடி ரூபாய், நான் ரிப்பீட் பண்றேன், 62,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது சர்வே ரிப்போர்ட், டிஎம்எஸ் தமிழ் மைக்ரண்ட் சர்வே 2015 உள்ள ரிப்போர்ட். அதன்படி 62,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு 2015 வந்திருக்கிறது. இப்போது உள்ள என்னுடைய எஸ்டிமேஷன் படி, நான் பொருளாதாரம் படித்தவன்,
என்னுடைய எஸ்டிமேஷன் படி இப்போ உள்ள ரூபாய் வேல்யூ குறைந்த நிலையிலும் மக்கள் தொகை கூடிய நிலையிலும் வெளிநாடுகளில் தமிழர்களின் மக்கள் தொகை கண்டிப்பாக கூடியிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது 90,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடியை இந்த தொகை எட்டி இருக்கும். ஆண்டுக்கு 1,00,000 கோடி அயலக தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த பணம் முழுவதும் இங்குதான் செலவிடப்படுகிறது, சொத்து வாங்கப்படுகிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக, கல்யாணம் காட்சியாக, நிகழ்ச்சியாக. நமது சமீபத்தில் மிக வெற்றிகரமாக நடந்த மழை வெள்ளம் இந்த நேரங்கள்ல எல்லாம் நம்ம அயலக தமிழர்கள் சுனாமி நேரத்தில், அதே மாதிரி இப்போ கோவிட் நேரத்தில் நம்மளுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இதையும் மனதில் உணர்ந்து அயலக தமிழர்களுடைய அந்த வரவையும் இன்னும் அதிகப்படுத்துமாறு டிஆர்பி ராஜா மாதிரி வர்த்தகங்களை கொண்டு வரும் மாதிரி நமது மாண்புக்குரிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வருமானத்தையும் தேடி கொடுக்கலாம் எங்களை ஊக்குவிப்பதன் மூலம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி சார். ஐயா அவர்கள் நல்ல கருத்தை சொல்லியிருக்கார்கள். 2 விஷயம் சொன்னார். ஒன்று, அயலகத்தில் உள்ள தமிழர்களுடைய பள்ளிகளுக்கு தமிழ் பாட புத்தகங்கள். 2, அயலகத்தில் உள்ள தமிழர்களுடைய நலன் சார்ந்த செயல்பாடுகள். இது 2ம் கருதி ஒரு பிரதிநிதி அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார். இது நம் துறை சார்பாக தலைவர் உள்ளடங்கிய உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் இதை நாம் பேசி மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு இது கொண்டு செல்லுகிற நிலையில் இந்த கூட்டத்திற்கு முன் கூட்டம் அந்த கருத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐயாருடைய அந்த சொல் செயலாக்குவதற்கு உரிய நேரம் இது. அதே நேரத்தில் அயலக தமிழர்கள் சார்பாக தமிழகத்துக்கு வருகின்ற வருவாய் என்ஆர்ஐ மூலமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதையும் கடந்து தாய்மண் திட்டம், எங்கள் ஊர் எங்கள் பள்ளி என்ற ஒரு திட்டத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த காரணத்தினால் காலையில் முதலமைச்சரிடத்திலே பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் நிதியை ஒப்படைத்தார்கள். இன்னும் சில பேர் இப்பொழுது மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டு உள்ளதற்காக வெள்ள நிவாரணம் முதலமைச்சர்